Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNEU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ நேற்று ஈவினிங்ல இருந்து ஒன் பை ஒன்னா வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நைட்டுக்குள்ள எல்லாருக்குமான ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து போட்டாங்க. ஸோ யாராச்சும் இன்னும் உங்களோட கோட்டாக்கு வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நேற்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாக்கு ரேங்க் லிஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாக்கும் ரேங்க் லிஸ்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஜென்ரலில் வந்து என்னோட ரேங்க் வந்திருக்கு, நான் வந்து 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணேன், அந்த கோட்டாக்குள்ள என்னோட பேர் வருமானு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே 7.5 ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணாதான் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரும். நீங்கள் எந்த கோட்டாவுமே கொடுக்காம அப்ளை பண்ணிங்கன்னா ஜென்ரலில் தான் நேம் வரும். நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீம், அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா 7.5 ரிசர்வேஷனுக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ISQ இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா உங்களுக்கும் ரேங்க் லிஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் NRI கோட்டாக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமானது நேற்று அதிக பேர் கேட்டது ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டாங்க. ஸோ ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து 7.5 ரிசர்வேஷன் இருப்பீங்க, உங்களுக்கும் செப்பரேட்டாக ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டாங்க. ஸோ யார் யார் எந்தெந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்களோ நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒகேஷனல் ஸ்ட்ரீம் நீங்கள் வந்து வொகேஷனலுக்குள்ளே மட்டும்தான் வருவீங்க. இந்த ஸ்ட்ரீமில் உங்களுக்கு சீட் கிடைச்சாதான் வந்து TNEUவில் ஜாயின் பண்ண முடியும். இன்கேஸ் சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது, நீங்கள் ஜென்ரலில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டது கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. யூனிவர்சிட்டிலேருந்து ஃபஸ்ட்டு மெயில் தான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அட் அ டைமில் யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ எல்லாருக்கும் மெயில் அனுப்பிடுவாங்க. மேபி இன்றைக்கி கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் மேலே கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு 3 days வந்து கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அஃபிஷியலாக அப்டேட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஜென்ரலுக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் சொல்லியிருந்தாங்க. ரேங்க் லிஸ்ட்டுமே போட்டாங்க. ஸோ இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 3 days வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி இருக்கும். எப்படிலாம் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னு ஆல்ரெடி டெமோ வீடியோ போட்டிருந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வந்து உங்களோட ரேங்க் சொல்லி சீட் கிடைக்குமா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.